ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கருணாகரன். சூதுகம் 2 படம் டிசம்பர் 13ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படத்துல மிர்ச்சி சிவா சார் நடிச்சிருக்காரு. ஹரிஷா ஃபர்ஸ்ட் டைமா டெபியூ பண்ணிருக்காங்க ஹீரோயினா. நான் எம்.எஸ். பாஸ்கர் சார், வாகை சந்திரசேகர் சார், ராதா ரவி சார், யோக் ஜெப்பி சார் மற்றும் அருள்தாஸ் அண்ணன், இன்னும் கல்கி, கவி, இன்னும் நிறைய ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாலுமே நடிச்சிருக்கோம். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன். அகைன் பார்ட் 1 மாதிரியே இதுவும் ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர், ஒரு கம்ப்ளீட் காமெடி படம். நீங்க எல்லாரும் பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுவீங்க நம்புறோம். நானே 1 அண்ட் 2 கம்பேரிசன் பண்ணக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு ஆடியன்ஸும் அந்த கம்பேரிசனோட வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரிவ்யூ மென்டாலிட்டிக்குள்ள போயிடுவீங்க. ஸோ நீங்க 1 பார்க்காம கூட வரலாம் பார்ட் 2க்கு. இது வந்து கம்ப்ளீட்டா இதோட ஜானரே ஐடியாவே ஒரு கம்ப்ளீட் காமெடி படம் தான். அகைன் நீங்க சிவா சார் வந்து இந்த ரோல் அவரோட கேரக்டர் ரொம்ப யூனிக்கா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க தாஸ் சாரோட அவரை கம்பேர் பண்ணலாம். பட் அகைன் அவரோட குருவா வர்றாரு. ஸோ விஜய் சேதுபதி சாரோட குருவா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு குருநாத்னு. மியூசிக் அகைன் சந்தோஷ் நாராயணன் சூதுகம் மியூசிக்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஐம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு சந்தோஷ் நலன். அஃப்கோர்ஸ் ஏன்னா காசு பணம் துட்டு மணி மணி வந்து அவ்வளோ ஒரு பெரிய ரீச் கொடுத்தது. அதுவும் அந்த சாங் பார்த்தீங்கன்னா மெயினாக தேங்க் பண்ண வேண்டியது அதில் ஃபென்டாஸ்டிக்கான கொரியோகிராஃபி ஷெரீஃப் மாஸ்டர். அந்த டான்சர்ஸ் 80% பாட்டு முடிச்சிட்டாங்க. எனக்கு வரும்போது ஆக்சுவலாக நைட் 11 மணிக்கு தான் கொடுத்தாங்க ஸ்டேஜு. 1 o'clock முடிச்சிட்டோம். அந்த சாங் ஒரு நாள் ஷூட் பண்ண சாங். அது இப்போ வந்து எட்வின் அண்ட் ஹரி 2 பேர் மியூசிக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அகெயின் ஃப்ரெஷ் டேலண்ட். ஸோ உங்கள் எல்லாருக்கும் அந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், ரொம்ப புதுசாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். இந்த படமும் என்ன சொல்கிறது, இட்ஸ் டைட்டில் பை திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் அகெயின் தங்கம் சினிமா தங்கராஜ் சார் ஒண்டர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிராண்டியர் இருக்குது விஷுவல்ஸில். டிஓபி வந்து கார்த்திக் ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. கார்த்திக் வந்து நீங்கள் இந்த இன்டர்வியூ பார்க்குற எந்த டைரக்டராக இருந்தாலும் சரி, ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, கார்த்திக் வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு கூப்பிடலாம். ஏன்னா எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து அவரோட கேமரா ஒர்க் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டு. அதுவும் அந்த ஸ்பீட்லாம் தெரியாது உங்களுக்கு. விஷுவல்ஸ் வந்து அவ்வளோ கிராண்டாக பண்ணியிருக்காரு. சிவா சாரோட இது நான் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு பெரிய கனெக்ஷன் என்னன்னா, நாங்கள் ஃபர்ஸ்ட் நான் நடிச்சு ரிலீஸ் ஆன சுந்தர்சி சாரோட படம் கலகலப்பு வந்து சிவா சாரோட தான் பண்ணேன். சிவா சார், விமல் அவங்க 2 பேரோடையும் பண்ணேன். அகெயின் அந்த ஜேர்னி கிட்டத்தட்ட 14 வருஷமா அதே ஃப்ரெண்ட்ஷிப், அதே ஃபன். சிவா சாரோட ஒர்க் பண்ணுறதே ஆக்சுவலாக ரொம்ப ஒரு ஜாலியான விஷயம். ரொம்ப லைட் ஹார்ட்டட் பர்சன். எதையுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டார். அட் த சேம் டைம் ரொம்ப கான்ஷியஸாக யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காகவே எந்த ஒரு சீனாக இருந்தாலும் சரி, ஒரு இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, அதை வந்து எவ்வளோ ஃபன் ஃபில்டாக மாற்ற முடியுமோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். ஐ தரோலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் சிவா சார். விஜய் சேதுபதி வந்து கம்ப்ளீட்டா அந்த அந்த ரோலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நலனோட சாய்ஸ்ல அவர் இல்லை சூதுகோம்ல. ஆனா அவர் உள்ள வந்தது பெரிய பிளஸ் படத்துக்கு. அவர் அவர் அவரோட ஒரு ஸ்டைலும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாரு படத்துல, இந்த தாஸுங்கிற கேரக்டர். ஸோ அது வந்து எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும். இங்க வந்து 2 பேரையும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இவருக்குன்னு ஒரு தனி ஃபிளேவர் ஆஃப் ஸ்டைல் வச்சிருக்காரு சிவா சார். டோட்டலா டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 2 பேரோடையும் ஒர்க் பண்ணதுல. 2 பேருமே என்ன சொல்றது, நிறைய இந்த இந்த ரோல்ல வந்து கண்டிப்பா நிறைய கிளாப்ஸ் சிவா சாருக்கும் கிடைக்கும்னு நம்புறேன். ஸோ இது வந்து கம்ப்ளீட் காமெடி என்டர்டெய்னருங்க. நீங்க வந்து ஒரு ஒரு ஜாலியான ஒரு படம், நல்ல ஒரு காமெடி படம் 2 hours பார்க்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா சூதுகம் 2 உள்ள வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பா நிறைய நீங்க நல்லா சிரிக்கிறதுக்கு நிறைய ஒரு 10-15 லாஃப்டர் மூமெண்ட்ஸ் இருக்குன்னு நம்புறோம். கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்குமே ஃபுல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் நிறைய இன்டர்வியூஸ்ல நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவேன். படம் டிசம்பர் 13ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பாருங்க. நீங்க 1 பார்த்துட்டு வந்து தான் பார்க்கணும்னு இல்லை, அது பார்த்தவங்களும் வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 2 hours ஒரு ஒரு ஜாலியான படம் பார்த்து ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த படத்துல வாகை சந்திரசேகர் சார் நடிச்சிருக்காரு. பார்ட் 1ல எம்.எஸ். பாஸ்கர் சார், ராதா ரவி சார், யோக் ஜெப்பி சார், அருள்தாஸ் அண்ணன், இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. கல்கி, கவி, இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டில் இருக்கிற 2 ஆர்டிஸ்ட் அவங்களும் இருக்காங்க. படம் வந்து உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படமா இருக்கும். தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.